வெல்கம் பேக் டு மை சேனல் பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலேயே அலிமெண்ட்ரி கேனலோட ஸ்ட்ரக்சரை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம். ஒவ்வொன்றுமே அதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் தனித்தனி வீடியோஸாக இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது அண்ட் என் கார்ட்லேயும் இருக்கும். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா என்ன அண்ட் அதில் நம்ம ஸ்கின் பார்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம், அதாவது கெட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம், பிரேக்கிங் அப் அண்ட் பில்டிங் அப் ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ இந்த மெட்டபாலிசம் ப்ராசஸில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம உடம்புல யூஸ் பண்ண மாட்டோம். அதுல சில நைட்ரோஜனஸ் டாக்ஸிக் வேஸ்ட் வந்து இருக்கும். அந்த நைட்ரோஜனஸ் டாக்ஸிக் வேஸ்ட்டை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி டாக்ஸிக் வேஸ்ட் எல்லாம் நம்ம உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை தான் நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதுல 2 முக்கியமான விஷயம் தான் தேவைப்படுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிட்னி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின். அண்ட் நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் என்ன அப்படின்னா யூரியா. இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஹியூமன் பீயிங்ஸ்ல எது வந்து மேஜர் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா வேர்வையினால ஸ்வெட் கிளான்ஸ் மூலமா நம்ம உடம்புல இருக்கிற அந்த நைட்ரோஜனஸ் டாக்ஸிக் வேஸ்ட் வந்து இது மூலமா ரிமூவ் ஆகுது. கிட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூரின் மூலமா நமக்கு எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூவா தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னா நம்ம கிட்னி அண்ட் ஸ்கின் வந்து பார்த்தோம். கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா அ பேர் ஆஃப் கிட்னி அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு 2 கிட்னி வந்து இருக்கும். இந்த கிட்னிஸ் மூலமா தான் என்ன ஆகும் அப்படின்னா யூரின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இந்த கிட்னி ஸ்ட்ரக்சர்லயே யூரிட்டர், யூரினரி பிளாடர் இது எல்லாமே நம்ம பார்ப்போம் டீட்டெயிலா. யூரிட்டர் அப்படின்றதும் 2 தான் இருக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே. அ பேர் அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து கிட்னில இருந்து யூரினை கண்டக்ட் பண்ணி யூரினரி பிளாடர்ல ஸ்டோர் ஆகும். இந்த யூரினரி பிளாடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரியா ஸ்டோர் ஆகுறது தான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா யுரித்ரா மூலமா இந்த யூரின் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து கிட்னியோட ஒரு ஓவர் வியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இந்த மாதிரி எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உடம்புலே இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் டிசீசஸ் எல்லாமே நடக்கும். இப்ப நம்ம கிட்னி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா நம்ம சொல்றது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ், கிட்னில வந்து கல்லெல்லாம் உருவாகும். அந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரிமூவ் ஆகாம இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால எப்படி நமக்கு நம்ம உடம்புல டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்னிக்கு அப்புறமா வரதுதான் ஸ்கின். ஸ்கின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை சின்ன சின்ன அமௌண்ட்டா வந்து ரிமூவ் பண்ணும். அது வாட்டராவோ, யூரியாவோ இல்ல சால்ட்டாவோ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வெட் ஃபார்மேட்டா வெளியில வந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லங்ஸ். லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூச்சு விடுறது எல்லாமே ஆக்சிஜன் தான் நம்ம எடுத்துப்போம். அதுல நம்ம உடம்புக்கு வெளியில போகிறது என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவை எது அப்படின்னா ஆக்சிஜன் மட்டும்தான், கார்பன் டை ஆக்சைடு தேவை கிடையாது. ஸோ அதுவாவோ இல்ல வாட்டர் வேப்பராவோ நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா எக்ஸைல் ஆயிடும். ஸோ ரொம்ப முக்கியமான எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் அப்படின்றது கிட்னி, அதுக்கப்புறமா ஸ்கின் அண்ட் நெக்ஸ்ட் வந்து லங்ஸ். இப்ப ஸ்கின் பத்தி பார்ப்போம். ஸ்கின்ன பத்தி மட்டும் கேட்கணும் அப்படின்னா ஒண்ணு 2 மார்க்கா வந்து கேட்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கா வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அத பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்கின்க்குன்னு மட்டும் ஒரு கொஸ்டினான்றது ரொம்ப ரேர் சான்ஸ் தான். பட் 2 மார்க், 3 மார்க்கா கேட்கலாம். இல்லன்னா 1 மார்க்கும் சான்ஸ் இருக்கு. நம்ம உடம்புலயே இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் கவரிங்க தான் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம்.
இது 1 மார்க் கேட்டகரியில இருக்கும். அண்ட் நம்ம உடம்புல இருக்கிற வெயிட்ல 15% வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னோட வெயிட்ட தான் வந்து குறிக்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க. பெர்ஸ்பிரேஷன் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. ஸ்வெட்டிங்க தான் பெர்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாமே ஸ்வெட் மூலமா ரிமூவ் ஆகுறது. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஃபங்ஷன்ஸ் எல்லாமே ஒரு 37 டிகிரி செல்சியஸ் இந்த டெம்பரேச்சர்ல தான் நம்ம உடம்பு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்ப வந்து ரொம்ப சூடா இருக்கும்போது நம்ம ஹியூமன் பாடி வந்து ரொம்ப ஹாட்டா ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து ஸ்வெட்ட வந்து செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஸ்வெட்ல வாட்டர் ஃபார்மேட்டா தான் வரும். அந்த வாட்டர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அமோனியா, யூரியா, லாக்டிக் ஆசிட், சால்ட்லயே ரொம்ப முக்கியமானது சோடியம் குளோரைட். இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் மூலமா என்ன ஆகும், அந்த ஸ்வெட் வந்து பாஸ் ஆகி அந்த வாட்டர் வந்து எவாப்பரேட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல நடக்கிற ஒரு ஹியூமன் எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ். மெட்டபாலிக் வேஸ்ட் ரிமூவல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா என்ன? அண்ட் அதுல என்ன ஆர்கன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது? அதோட ஓவர்வியூவா நம்ம பார்த்தோம். அண்ட் ஸ்கின்ன பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கிட்னிஸ பத்தி பார்க்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனே வந்து நீங்க தான். ஸோ 2022ல ஆரம்பிச்ச 3 இயர்ஸ் வந்து இந்த ஜர்னி வந்து ரொம்ப டஃப்பா இருந்தது. என்னோட ஸ்டடீஸ தாண்டி எனக்கு எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ, அப்பல்லாம் வந்து வீடியோஸ் நான் போடுறது உண்டு. அண்ட் சில டைம்ல நான் வீடியோஸ் போடலனாலும், நீங்க கேட்கிற டவுட்ஸா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதும் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேஷன் குடுக்குது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சப்போர்ட் வந்து எப்பவுமே கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். ஸோ உங்களோட ஸ்டடி ஜர்னில என்னோட ஒரு பார்ட் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காமிக்குது அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டாபிக்லயோ, இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக்லயோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நான் வந்து வரக்கூடிய டேஸ்ல வந்து நான் கண்டிப்பா வீடியோஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா அப்லோட் பண்றேன். ஸோ ஒரு நாளைக்கு 9த் சயின்ஸ் இன்னைக்கு நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே 10த், 11த், 12த் நீட் அது மாரி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நான் கன்சிஸ்டன்ட்டா அப்லோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் நீங்க கேட்கலாம். தேங்க் யூ.